இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எம்எஃப்ஐ சாஃப்ட்வேரு. எம்எஃப்ஐ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா, இது அட்மினோட லாகின். அட்மின் லாகின்னா ஓனரோட லாகின். ஓனர் வந்துட்டு மல்டிபிள் பிரான்ச் வச்சுருக்காரு அப்படின்னா, அது அதை அதை ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் எம்எஃப்ஐயோட சாஃப்ட்வேரோட டாஷ்போர்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எம்எஃப்ஐ சாஃப்ட்வேரில் இதில் வந்து மல்டிபிள் பிரான்ச் வந்து ஷோ பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் சிங்கிள் பிரான்ச் வந்து ஷோ பண்ணணும்னா இந்த பிரான்ச்சோட டேட்டா மட்டும் ஷோ ஆகும். அதர் பிரான்ச்சோட டேட்டா ஷோ ஆகுது. இன்கேஸ் ஆல் செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் கம்பெனியோட டோட்டல் பிரான்ச்சோட டேட்டா ஷோ ஆகும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரான்ச்சு, டோட்டல் ஸ்டாஃப்ஸு, டோட்டல் மெம்பரு, டோட்டல் சென்டர்ஸு, டோட்டல் அமௌண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு, டோட்டல் பிரின்சிபல் கலெக்ஷன், டோட்டல் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கலெக்டடு, டோட்டல் லோன் டிஸ்பர்ஸ்டு, டோட்டல் லோன் ஓடி, டோட்டல் சேவிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், டோட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது எத்தனை கஸ்டமர் வந்து சேவிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸு, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ இது வந்து டாஷ்போர்டில் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து டே பை டே வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஒரு மண்டே வந்துட்டு கிளிக் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா, மண்டே வந்துட்டு இந்த 4 பிரான்ச்சில் 4 ஸ்டாஃபோட டிமாண்ட் வந்து இங்கே ஷோ ஆயிடும். கர்மாத்தூரில் கவியரசன் வந்து 2 குரூப் பார்க்குறாரு. அதில் 9 கஸ்டமரு. இந்த 9 கஸ்டமர் யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 9 கஸ்டமர் யார் யார் அப்படிங்கிறதும் வரும். அது இல்லாமல் இந்த ஸ்டாஃப் போயிட்டு ஃபீல்டில் கலெக்ஷன் போடுறாரு அப்படின்னா இந்த இஎம்ஐ இந்த கலெக்ஷனில் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும், இங்கே கலெக்ஷன் வந்துடும். ஸோ இன்கேஸ் இதில் வந்து பார்ட் ஆஃப் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாருன்னா இதில் கலெக்ட் பண்ண அமௌண்ட் இங்கே வரும், பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இங்கே இருக்கும். இது நான் இஎம்ஐ கலெக்ஷன் அப்படின்னா, இப்போ அரியர் கலெக்ஷன்லாம் பண்ணுவாங்களே, டிமாண்ட் கலெக்ஷன் இல்லாமல் ஒன்லி டிமாண்ட் மட்டும்தான் ஷோ ஆகுது. நான் இஎம்ஐ அதாவது முதல் நாள் வந்து கலெக்ஷன் விட்டுட்டு அன்றைக்கி மறுநாள் காலையில் வாங்குவாங்க. இன்கேஸ் கலெக்ஷன் அப்டேட் பண்ணால் இதில் ஷோ ஆயிரும். இப்போ 14,200 வந்துட்டு இன்றைக்கியோட டிமாண்டு வாங்கிட்டாரு. அப்புறம் எஸ்டர்டே பேலன்ஸ் அதாவது அரியர் அமௌண்ட் வந்துட்டு ஒரு 1000 வாங்கியிருக்காரு அப்படின்னா 15,200 வரும். இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 500 வாங்கியிருக்காருன்னா 14,800 வரும். சரிங்களா? இது வந்து இந்த டாஷ்போர்டில் மினிட் பை மினிட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எம்ப்ளாயி வந்து அங்கே இதில் சென்டர்ஸ் குரூப்பில் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணாங்கன்னா இது வந்து மொபைல்லையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மொபைலில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ண இங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு ஃபீல்டோட ஸ்டேட்டஸ் கலெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்மளால் இதை இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ண முடியும். இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. பிரான்ச் டீட்டெயில்ஸில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒன் பிரான்ச் 2 பிரான்ச்லாம் கிடையாது. எவ்வளோ பிரான்ச் வேணால் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுறது. இதில் ஜஸ்ட்டு பிரான்ச் ஆட் கொடுத்துட்டு உங்கள் கம்பெனி பேர் ஆல்ரெடி இருக்கும், பிரான்ச் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் கொடுத்தீங்க சேவ் பண்ணிங்கன்னா பிரான்ச்சஸ் வந்துடும். ஸோ பிரான்ச்சஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் போய்ட்டு ஸ்டாஃப் ஆட் பண்ணுறோம். அந்த பிரான்ச்சுக்கு பிரான்ச் மேனேஜர் யாராவது ஸ்டாஃப் ஆட் பண்ணுறப்ப பிரான்ச் மேனேஜர் வழியாக யூசர் வந்து க்ரியேட் ஆகி அவர் யூசர் லாகின் இப்போ ஆடு யூசர் அப்படின்னு வருது. ஆடு யூசரில் என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ரியேட் பண்ண பிரான்ச்சு எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ப்ரைமரி ரோல் வந்துட்டு பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பிரான்ச் செலெக்ஷன் கேட்கும். நீங்கள் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கஸ்டமைஸ் தான். நீங்கள் கஸ்டமைஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது நேமு, இமெயில் ஐடி வந்து மேண்டட்டரி. இமெயில் ஐடியில் இவங்க இன்கேஸ் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா இதில் ஃபர்கட் பண்ணுறப்ப இங்கே தான் இந்த இமெயிலுக்கு தான் பாஸ்வேர்டு ஃபர்கட் ஆகும். ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் வந்து இமெயில் ஐடி கரெக்டாக இது பண்ணிக்கங்க. இது போட்டுட்டு ஸ்டாஃப் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாஃப் ஆட் ஆகிடுவாங்க. ஸ்டாஃப் ஆட் ஆகிடுச்சுன்னா பிரான்ச் லாகின் வந்து லாகின் ஆகும். பிரான்ச் மேனேஜரோ இல்லை பிரான்ச் இன்சார்ஜ் எனி ஒன் அதில் இது இல்லாமல் இப்போ ஹெட் ஆஃப் மேனேஜர்னால் மல்டிபிள் பிரான்ச் பார்க்குறாரு. மொத்தம் வந்து நம்ம கம்பெனியில் 10 பிரான்ச் இருக்குன்னா ஒரு ஏரியா மேனேஜர் 3 பிரான்ச் பார்க்குறாருன்னா அந்த 3 பிரான்ச் மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த செலெக்ஷன் கொடுத்துருவோம் இங்கேவோ. இது வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறது. யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா யூசர் வழியாக இப்போ பிரான்ச் மேனேஜர் லாகினில் போய்ட்டு மெம்பர் ஆட் பண்ண போகிறோம். மெம்பர் ஆடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர் கொடுக்குறோம்.
மெம்பர் ஆட் பண்ணுறப்ப மெம்பரோட ஃபோட்டோ இது வந்து மொபைல்லையும் ஒர்க் ஆகும். பிரான்ச் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. குரூப் செலக்ட் பண்ணணும். மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இதில் வந்துட்டு மெம்பர் டீட்டெயில்ஸு, மெம்பர் நேமு, நாமினி நேமு, மெம்பரோட அதாவது கஸ்டமரோட ஃபாதர் நேமு, மதர் நேமு, கஸ்டமர் கரண்ட் அட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, அக்குபேஷன்னா என்ன வியாபாரம் பார்க்குறாங்க, மந்த்லி இன்கம்மு, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த இடத்துல எத்தனை வருஷமாக இருக்காங்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இல்லைன்னா அங்கே வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு இதில் போய் மென்ஷன் பண்ணணும். இல்லை மேரேஜ் இது ஒரு வேளை டிஃபால்ட் சேவிங்ஸ்னால் நம்ம கஸ்டமருக்கு டிஃபால்ட்டாக 100 50 அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் டிஃபால்ட் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அதை அப்டேட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஜாயினிங் ஃபீஸ் மெம்பர் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் எதாவது கலெக்ட் பண்ணால் இதில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிட்டா இது எல்லாமே டே புக்கு எல்லாம் ஆர்பிடிபி எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ்னு இருக்குது. நாமினி டீட்டெயில்ஸில் நாமினி யார் ஹஸ்பண்டுன்னா ஹஸ்பண்டு அவங்க அப்பா அம்மா பேர் அந்த மாதிரி. இப்போ இன்கேஸ் கல்யாணம் ஆகி இவர் போய் அவங்க பொண்ணோட வீட்டில் இருப்பார், இல்லைன்னா இவங்க அங்கே போய் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 2 பேரோட அம்மா அப்பா பேர் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் ஏதோ ப்ராப்ளம்னா நம்மளால் செக் பண்ண அந்த ஊரில் போயிட்டு அவங்க அம்மா அப்பா பேரை கேட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம அவங்க ட்ரேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸு, கஸ்டமர் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, எனி ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் இதில் வந்து கஸ்டமரோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். இதில் வந்து கஸ்டமரோட சிக்னேச்சர் அட்டாச் பண்ணணும், இல்லை நாமினியோட ஃபோட்டோ, அப்புறம் கஸ்டமர் கொடுக்குற கேஓசி டாக்குமெண்ட்டு கூட ஸ்கேன் காப்பி அட்டாச் பண்ணணும். நீங்கள் அப்படியே ஃபோட்டோவை அட்டாச் பண்ணாலும் அட்டாச் ஆகும், இல்லை நீங்கள் கேஓசி டாக்குமெண்ட் பிடிஎஃப் அட்டாச் பண்ணாலும் அட்டாச் ஆகும். இனி ஒன்று எதுனாலும் அட்டாச் ஆகும். இதில் கஸ்டமர் சைன் ஏன் அப்படி வச்சுருக்கோன்னா சேவிங்ஸ் இன்கேஸ் கலெக்ட் பண்ணுறோம், கஸ்டமர் வந்து சேவிங்ஸ் ரீஃபண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த சைனை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ரீஃபண்ட் பண்ணுறப்ப சேவிங்ஸ் விட்ரால் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கஸ்டமரோட சிக்னேச்சர் கம்பல்சரி செக். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல வேறு ஒரு தலைவியோ இல்லை வேறு ஒரு பர்சனோ அவங்களுடைய சைனை போட்டுட்டு இதுதான் அவங்க வந்து சேவிங்ஸை ரிட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த நம்ம 3 இது வச்சுருக்கோம், 4 இதுவுமே வச்சுருக்கோம். இதில் இன்கேஸ் எனி கஸ்டமைஸ் எது வேணும்னா நம்மளால் பண்ணி தர முடியும். இதில் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ண முடியும், எது கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து மெம்பரோட ஆட் பண்ண டீட்டெயில்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஓல்டு மெம்பர் ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மகேஸ்வரன் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமரோட ஃபோட்டோ, இது கஸ்டமரோட சிக்னேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட கேஓசி எல்லாமே அப்படியே வரும். கஸ்டமர் கேஓசி, நாமினியோட கேஓசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இவங்க, இதில் நாமினி வந்து அவங்க ஒய்ஃப் போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ, இது கேஓசியோட ஃபோட்டோ, இது அவங்க சைனு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து ஏற்கனவே ஏற்றணுங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு ரிசல்யூஷனுமே குறையாது. இவங்க ஃபோட்டோ கிராப் பண்ணியிருக்கனால அப்படி இருக்குது. டேரெக்டாக நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணி மொபைலில் டேரெக்டாகவும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது மெம்பர் வந்து ஆட் பண்ணுற ஃபார்முலா, அது இருக்கிற டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்டர் குரூப் வந்து குரூப் வந்து பிரிக்கிறது. குரூப் வைஸ் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரான்ச் செலக்ட் பண்ணிடுறோம், ஆடு சென்டர்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து இந்த பிரான்ச் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரு ஏரியா நேமு இல்லை ஸ்டாஃப் நேம் செலக்ட் பண்ணுறோம், ஓப்பனிங் டேட்டு, மீட்டிங் டைமு, அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு ஹெட்டு யாராவது ஒருத்தரை போகிறதுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்ட்ரு ஹெட்டோட மொபைல் நம்பரு, என்ன வில்லேஜ் பேர், அப்புறம் சென்ட்ரு நடக்கிற அட்ரஸ், குரூப் இந்த சென்ட்ரு மையம் எங்கே நடக்குமோ அட்ரஸ். சேவ் பண்ணிட்டீங்கன்னா குரூப் வந்து க்ரியேட் ஆயிரும். குரூப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த குரூப் க்ரியேட் பண்ணுற டீட்டெயில்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள் கோயில்பட்டியில் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே குரூப் க்ரியேட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபோட்டோவோடு வரும். ஏன்னா இப்போ வேறு கஸ்டமரை மாற்றி நீங்கள் அந்த குரூப்பில் ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே வராது. நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியே குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே
ஃபோட்டோ எல்லாமே ஃபோட்டோவோட தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோவோட வர்றப்போ உங்களால் வந்து இந்த கஸ்டமர் தானே அந்த குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து தவறாக பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வெயிட்டிங் லிஸ்ட்டு போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், வந்து வேறு குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் வேணால் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து குரூப் ஃபார்மிங்கு. குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா சென்டரில் வந்துட்டு இப்போ வந்து கஸ்டமர் ஆட் பண்ணியாச்சு, குரூப்பை ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் வந்து சிஜிடின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்பல்சரி குரூப் ட்ரைனிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கம்பல்சரி குரூப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து குரூப் ட்ரைனிங், அதாவது ஒரு மொதல் 2 டேஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லா எம்எஃப்ஐலையும். 2 டேஸ் வந்து கம்பெனி பற்றி ட்ரைனிங் கொடுத்துட்டு, அது இல்லாமல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, கம்பெனி பேர் என்ன, பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் எப்படி வார வாரம் கூட்டத்தில் எத்தனை மணிக்கு வரணும், எப்படி வந்து நீங்கள் பணம் கட்டணும், யாராவது ஒருத்தர் பணம் கட்டலைன்னா யார் கட்டுவாங்க அப்படிங்கிற, அதாவது எல்லோரும் ஷேர் பண்ணி கட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான் சிஜிடின்னு சொல்லுவாங்க. சிஜிடியில் என்னன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப் ஃபோட்டோவை வந்துட்டு அட்டாச் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 டேஸ் குரூப் ஃபோட்டோ அவங்க ஜிபிஎஸ் கேமராவோட அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 நாளும் எந்தெந்த கஸ்டமரு எந்த டைம் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இருக்கும். அது வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் குரூப் சிஜிடிக்கு அப்புறம் ஜிஆர்டின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குரூப் ட்ரைனிங் கொடுத்தது வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஜிஆர்டி அதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு சிஜிடி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இது சிஜிடியில் இது சிஜிடி டீட்டெயில்ஸ். இந்த பெண்டிங்கில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பிரான்ச் காட்டும், எந்த சென்டர்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணாங்க, மீட்டிங் டேட்டு, எந்த டைம், அப்புறம் சூஸ் த மீட்டிங் கஸ்டமர் ஃபோட்டோ, அதாவது குரூப் ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த குரூப் ஃபோட்டோவை இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ குரூப் ஃபோட்டோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து குரூப்பை நான் ஏற்கனவே ஜிஆர்டி பண்ணால் ஒரு இதை காட்டுறேன். அதில் வந்து ஜிஆர்டி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜிஆர்டி பண்ணுவார்ல, அப்போ வந்துட்டு மேனேஜர் வந்து எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இப்போ இந்த கஸ்டமர் இருக்காங்கன்னா இந்த கஸ்டமர் ஃபோட்டோ இருக்குன்னு அட்டாச் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு இந்த மல்லப்புரம் அப்படிங்கிற இடத்துல இவங்க வீடு என்ன வீடு, பெங்களாவா, வில்லாவா, ரோ ஹவுஸா, ஃபார்ம் ஹவுஸா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் வந்து சூஸ் த ஃபோட்டோ, இந்த நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல குரூப் வைஸ், இந்த இப்போ யாருக்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜிபிஎஸ் கேமராவோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டு முன்னால் நின்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு எடுத்தது. இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு நமக்கு என்ன ப்ளஸ்னால், இப்போ இன்கேஸ் நம்ம எம்ப்ளாயீஸ் யாராவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, இல்லை நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நம்ம திடீர்னு வராமல் இருந்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த ஏரியாவில் தெரியாது, நீங்கள் திடீர்னு போனீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள்கிட்ட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நம்ம சாஃப்ட்வேரில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது நீங்கள் லோனுக்கு தானே ஃபோட்டோ எடுத்தீங்க, இது எங்கள் கம்பெனியில் இருக்குது தான் வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த கஸ்டமரை காட்டி அந்த கஸ்டமர் எந்த வீடு என்னங்கிறத ட்ரேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ காட்டிருப்பாமா அந்த கம்பெனியில் தான் வந்திருக்காங்க, லோன் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வீடு வெரிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா திருப்பி நம்ம அவங்கள போய் ட்ராக் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து மேண்டட்டரி கொடுக்கல, ஆனால் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து சாஃப்ட்வேரில் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் திடீர்னு ஒரு ஃபீல்டில் எப்போ இருந்தாலும் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இது வந்து மெம்பரை ஆட் பண்ணியாச்சு, சென்டரை ஃபார்ம் பண்ணிட்டோம், சிஜிடி ஜிஆர்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லோன் ரெக்கோசேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எந்த பிரான்ச்சு, சென்டர் நேம் என்ன, மெம்பர் நேம் என்ன, எந்த பிரான்ச் ஏதாவது செலக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். குரூப் நேமு, இதில் கஸ்டமர் எந்த கஸ்டமரு, ஸ்டாஃப் யார், லோன் ரெக்கோசேஷன் டேட்டு, நீங்கள் வந்து லோனை என்றைக்கு டிஸ்பஸ் பண்ண போகிறீங்க.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு ப்ரீ பிளானாகவே நாளைக்கு டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு டேட் கூட உங்களால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். நாளைக்கு டேட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு டேட்டுக்கு தான் அமௌண்ட் வந்து டே புக்லேயும் எல்லாத்துலேயும் டிஸ்போஸ்மெண்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஃப்யூச்சர் டேட் அண்ட் ப்ரீவியஸ் டேட்டு பழைய லோன் எதுவும் ஏற்றாமல் இருந்தாலும் நம்மளால் பழைய லோன் டேட் போட்டு ஏற்றிக்கலாம். டியூ ஸ்டார்டிங் டேட் நீங்கள் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னையிலேருந்து டியூ ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து லோன் கார்ட்லேயே உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஸ்கீம். நீங்கள் லோன் ஸ்கீம் எப்படி செட் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது வந்து ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40,000 லோன் அமௌண்ட்டு பை வீக்லி 15 days ஒன்ஸு. இதில் செமி மந்த்துன்னு போட்டிருக்கோம். செமி மந்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு எத்தனை டேர்மு லோன் ப்ராசஸிங் ஃபீஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இந்த லோன் ஸ்கீம் ஃபார்ம் பண்ணுறத பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு லோன் ரெக்வஸ்டேஷன் பண்ணுற ஸ்க்ரீன். இப்போ ரெக்வஸ்டேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோன் ரெக்வஸ்டேஷன் லிஸ்ட்டு இங்கே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எத்தனை பேருக்கு ரெக்வஸ்டேஷன் ஆகிருக்குன்றது லிஸ்ட் ஆகிரும். இங்கே லோன் ரெக்வஸ்டேஷன் ரெக்கார்ட் பண்ணவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்ரூவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எம்ப்ளாயி வந்து கஸ்டமரை ஆட் பண்ணி சென்டரை ஃபார்ம் பண்ணி சிஜிடி ஜிஆர்டி முடிச்சுட்டு லோன் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு லோன் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மேனேஜர் இல்லைன்னா ஏரியா மேனேஜர் வந்து அப்ரூவல் பண்ணுவார். லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்ரூவ் எப்படி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபில்டர் கொடுத்தோன்னா எத்தனை பிரான்ச்சாக இருந்தாலும் சரி செலக்ட் ஆல் பிரான்ச் கொடுத்து ஒரு மல்டிபிள் பிரான்ச்சில் கொடுத்து ரெக்வஸ்டேஷன் ஆகியிருந்தாலும் நீங்கள் லோனை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஏரியா மேனேஜர் அல்லது பிரான்ச் மேனேஜர் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டால் லோன் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிடும். லோன் டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதாவது லோன் டீட்டெயில்ஸில் லோன் கார்டு லோன் கார்டு ஜென்ரேட் ஆகும். லோன் கார்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண கார்டை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு கஸ்டமரோட லோன் கார்டு. இது லோன் கார்டு பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும், கஸ்டமரோட பேர் வந்துடும், எங்கே வந்து எந்த வில்லேஜில் வந்து அந்த சென்டர் நடக்குது வில்லேஜ் நேமு எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் நாமினியோட பேர், இந்த பிரான்ச்சு, மொபைல் நம்பரு, வீக்லியாக எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, டியூ ஸ்டார்டிங் டேட்டு. இதில் வந்து ஸ்டார்டிங் டேட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டியூ ஸ்டார்டிங் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து என்றைக்கு கலெக்ஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி டேட் வந்து இதில் அப்டேட் ஆகும். 2ஆம் தேதி டியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாம் கலெக்ஷன் பண்ணுறது 7/2005 தான் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கலெக்ஷன் அப்டேட் பண்ணுற டேட் வரும். இது வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்து இது வரைக்கும் கலெக்ஷன் கட்டியா மிச்சம் பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் கட்டலை. ஸோ இது வந்து கட்டலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். இது வந்து கஸ்டமர் வந்து முதல்ல லோன் கார்டு பிரிண்ட் எடுத்து கொடுப்போம், இதில் எதுவுமே இருக்காது. இடையில வந்து திடீர்னு என்னோடய லோன் ட்ராக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்க லோன் கார்டெல்லாம் தேடுறது நீங்கள் சாஃப்ட்வேரில் போய் இந்த ட்ராக் அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். எப்பப்போ பேமெண்ட் வந்திருக்குங்கிறது தெளிவாக இங்கே அப்டேட் ஆகிருக்கும். இது வந்து லோன் கார்டு. இது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே ஜென்ரேட் ஆகும். நான் வேணால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்லேயே ஒரு கஸ்டமருக்கு காட்டுறேன். இதில் அப்ளை ஃபில்டர் கொடுப்போம். இந்த குரூப்பில் இருக்க எல்லா கஸ்டமரோட லோன் கார்ட்ஸும் வந்துடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோன் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா லோன் கார்டுக்கு மட்டும் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி லோன் கார்டு ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் அப்படியே கஸ்டமருக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சைனு, நாமினியோட சைனு, அப்புறம் எம்ப்ளாயி சைன் பண்ணுவாங்க, பிஎம்ஆர் லோன் ஆஃபீஸர் சைன் பண்ணுவாங்க. இதில் வந்து இது ஏன் சைன் வாங்குறோன்னா நான் இவ்வளோ தான் லோன் அமௌண்ட்டு, என்னோடய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, என்னோடய பிரின்சிபல் எவ்வளோ, இதை நான் வாரம் எந்தெந்த தேதியில் பணம் கட்டணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிபி மாதிரி தான். இப்போலாம் பேங்க்கில் எல்லாமே லோன் ட்ராக்கில் கையெழுத்து வாங்குறாங்க. ஏன்னா நான் எவ்வளோ கட்டணும் எத்தனை டியூ கட்டணுங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கி வைக்கிறதும் நல்லது தான். இது ஒரு டிபிஎன் மாதிரி தான். இது வந்து லோன் கார்டு. இப்போ நம்ம மெம்பரை ஃபார்ம் பண்ணி குரூப்பை ஃபார்ம் பண்ணி லோனை ரெக்வஸ்ட் பண்ணி லோனை டிஸ்போஸ் பண்ணி லோன் கார்டு எடுத்தாச்சு. லோன் கார்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் தான். கலெக்ஷன் ஷீட்டில் போய்ட்டு கலெக்ஷன் ஷீட் அப்படியே ஜென்ரேட் பண்ணலாம். கலெக்ஷன் ஷீட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பிரான்ச்சை செலக்ட் பண்ணுறோம். இதில் என்றைக்கு கலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த டேட் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்குரிய கலெக்ஷன் ஷீட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். கலெக்ஷன் ஷீட்டு வந்துட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த ஷீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணால் பிரிண்ட் நவ் கொடுத்தோம்னா இதில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கலெக்ஷன் ஷீட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிரிண்ட் கலெக்ஷன் ஷீட் வந்துடும். உங்களுக்கு தெரியலன்னா போங்க, ஒரு நிமிஷம் தெளிவாகவே காட்டிடுறேன்.
கலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஷீட்டு, பிரான்ச் நேம் வந்துடும். பிரான்ச் நேமு, அதுக்கப்புறம் சென்டர் நேமு, அதுக்கப்புறம் சென்டர் கோடு, ஸ்டாஃபோட நேமு, அப்புறம் டியூ டேட்டு, டைமு. டியூ டேட் என்றைக்கு கட்டுறாங்க, டைம் எத்தனை மணிக்கு, டே என்ன டேயில் வந்து கலெக்ஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேர், மெம்பர் கோடு, லோன் அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமரோட மொபைல் நம்பரு, லோன் இது சேவிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், லோன் அமௌண்ட், லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்டு, லோன் அவுட்ஸ்டாண்டிங்கு, டோட்டல் டியூஸு, கரண்ட் டியூஸு, கலெக்டடு டியூஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டியூ வந்து 16 டியூ, கரண்ட் டியூ வந்து 16 டியூ போயிட்டுருக்கு. ஆனால் 14 டியூ தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 2 டியூ பேலன்ஸ் இருக்குது. இது பிரின்சிபலோட ஓடி. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஓடி இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஓடி காட்டும். பிரின்சிபல் கலெக்ஷன், இது பிரின்சிபல் ஓடி. இது வந்து பிரின்சிபல் டிமாண்டு, இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் வரும், சேவிங்ஸ் டிமாண்டு, டோட்டல் அமௌண்ட், கலெக்ஷன் அமௌண்ட்டு, டோட்டல் பெய்டு அமௌண்ட் எவ்வளோங்கிறது நீங்கள் கலெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அதில் வந்துடும். இது டோட்டல் டிமாண்டு, டுடே டோட்டல் டிமாண்ட் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை கலெக்ஷன் பண்ணது வந்து அந்த இடத்துல நீங்கள் டினாமினேஷன் போட்டு நீங்கள் ஒரு சைன் பண்ணுங்கள், சென்ட்ரல் லீடர்கிட்ட ஒரு சைன் வாங்குங்க, நான் எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இதையும் உங்களுடைய பணத்தையும், இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பணத்தையும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கொடுக்குறப்ப பிரான்ச் மேனேஜர் வந்து ரிசீவ் பண்ணி சைன் பண்ணிடுவார், செக் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் கலெக்ஷன் ஷீட்டு. இதில் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற கலெக்ஷன் ஷீட் இருக்குது. இதில் ஏதாவது கஸ்டமைஸ் வேணும்னா அவங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? திருப்பியும் சாஃப்ட்வேர் போகலாம். சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கலெக்ஷன் ஷீட்டு பார்த்தாச்சு. கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னா கலெக்ஷன் எப்படி என்ட்ரி போடுறது, கலெக்ஷன் என்ட்ரி எப்படி போடுறது. இப்போ கலெக்ஷன் என்ட்ரியில் போயிட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி டேட்டு செலக்ட் பண்ணுறான். அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் சென்ட்ரு. ஸோ அது என்றைக்குன்னா மண்டே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கலெக்ஷன் மட்டும்தான் வரும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அட்வான்ஸ் கலெக்ஷனில் போய் என்ட்ரி பண்ணுறேன். அட்வான்ஸ் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வான்ஸ் கலெக்ஷனில் மண்டே, அப்ளை ஃபில்டர், ஒரு நிமிஷம், டிமாண்ட் இதில் இல்லை, ஃப்ரைடே, அப்ளை ஃபில்டர். இது ஃப்ரைடே, ஃபில்டர். நம்மளால் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கலெக்ஷன் போட முடியும். ஓகே, இதில் வந்து ஸ்டாப் செலக்ட் ஆகலை, அப்ளை ஃபில்டர். இது இந்த சென்டரோட கலெக்ஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இது வந்துட்டு ஃபுல் கலெக்ஷன்னா ஃபுல்லாக டிக் பண்ண ஒவ்வொரு கஸ்டமரோட அமௌண்ட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். டோட்டல் பிரின்சிபலு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த சேவிங்ஸு நான் கலெக்ட் பண்ணல, அதனால் சேவிங்ஸு 0 இருக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களோ நீங்கள் எவ்வளோ எத்தனை கஸ்டமர் நம்ம இது பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் டிக் பண்ணிக்கலாம். கேஸ் மொத்தமாக இருக்காங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்துடும். டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு சேவால் கொடுத்தா கலெக்ஷன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் கலெக்ஷன் என்ட்ரி போடுறது. இதில் வந்து அட்வான்ஸ் கலெக்ஷனில் என்ட்ரி போடணும், ஓவர் டியூவில் என்ட்ரி போடணும். இன்கேஸ் கஸ்டமர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது க்ளோஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் சேவிங்ஸ் ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு மெம்பர் சேவிங்ஸை விட்ரா பண்ணுறாங்க, சேவிங்ஸை ரீஃபண்ட் பண்ணுறாங்க, இல்லை பார்சியல் அமௌண்ட் விட்ரா பண்ணுறாங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். இதில் சேவிங்ஸ் கஸ்டமருக்கு வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து ஆடு ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இதில் இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்பப்போ கலெக்ஷன் வாங்கலாம், வாங்கலைன்னா வாங்கலாம்,
வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு இந்த கஸ்டமருக்கு 250 வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து சேவிங்ஸ் வித்ட்ரால். இப்போ நம்ம பார்ஷியல் அமௌண்ட்டும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணோம்னா அந்த இடத்துல வித்ட்ராலேஷன் உட்காரும். அது டேட்டு வித்ட்ரால் பண்ணுற டேட் கொடுத்துட்றீங்க. வித்ட்ரால் பண்ண இன்கேஸ் ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு இங்கே வந்துட்டு பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிட்டா 0 ஆயிரும். கஸ்டமர் வந்து சேவிங்ஸ் ட்ராக் வந்து இதில் நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்ஷன் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கலெக்ஷன் வாங்கியாச்சு. கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து அன்னைக்கு பிரான்ச்சோட எக்ஸ்பென்சன்ஸ் என்ட்ரி போடணும். எக்ஸ்பென்சன்ஸ் என்ட்ரி போடணும் அப்படின்னா இதில் போயிட்டு எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க்கு கேபிட்டல் டீ எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு இபி பில் கட்டுறது டாக்குமெண்ட் ஏதாவது நம்ம பிரான்ச்சில் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் எக்ஸ்பென்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் இருக்குங்க. கிரெடிட்டு டெபிட்டு சரிங்களா. அதில் டேட் கொடுக்க போகிறீங்க. என்ன டேட்டில் வந்துட்டு நீங்கள் வவுச்சர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வவுச்சர் போடுறீங்க. அமௌண்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர்னால் நீங்கள் மேனுவலாக ஒரு வவுச்சர் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வவுச்சர் வந்து டூப்ளிகேட் ஆகாததுக்காக சரி ஒரு டீ எக்ஸ்பென்ஷன் போட்டு திருப்பியும் அதே டேட்லேயோ இல்லை மல்டிபிள் டேட்டில் உங்களுக்கு டீ எக்ஸ்பென்ஷன் போடுறோம் அப்படின்னா மல்டிபிள் வவுச்சர் நம்பர் வரும். அந்த வவுச்சருக்கும் இந்த வவுச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து சேம் வவுச்சர் வந்துட்டு நமக்கு இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து வவுச்சர் ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு கேஷ் புக்கில் வந்துட்டு டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். கேஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்க. எடுத்துக்காட்டுக்கு ப்ரீவியஸ் டேட் வந்து கொடுத்தீங்கன்னா அன்னையோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, எஸ் கலெக்ஷன் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு இந்த அமௌண்ட்டு, இதுக்கப்புறம் பிரின்சிபல் கலெக்ஷன், இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன், டாக்குமெண்ட் ஃபீஸு, லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருந்தால் டாக்குமெண்ட் ஃபீஸு, இன்சூரன்ஸு எல்லாமே வந்துட்டு இது பூரா நமக்கு வந்து இன்கம் இதனால் இந்த சைடு வரும். பிரின்சிபல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உள்ளே வந்திருக்கு, அதனால் இந்த சைடு வரும். லோன் இஷ்யூ பண்ணால் அவுட் ஆஃப் இதில் வரும். இது க்ளோசிங் போக இதில் கலெக்ஷன் ஓப்பனிங் கலெக்ஷன் க்ளோசிங் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வவுச்சர்லாம் கரெக்டாக கிளியராக அப்டேட் ஆகிருக்கா. நான் வந்துட்டு ஒரு 30,000 கலெக்ஷன் பண்ணேன், 40 கஸ்டமருக்கு போட்டேன்னா 30,000 கரெக்டாக டேலி ஆகுதா. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா. லோன்லாம் கொடுத்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் டாக்குமெண்ட் ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸ் ஃபீஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லோன் அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு க்ளோசிங் அமௌண்ட்டு கிளியராக டேலி ஆகும். க்ளோசிங் அமௌண்ட் இது டேலி ஆனோடனே நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யூஓடி ப்ராசஸ்ஸு. எண்ட் ஆஃப் த யூஓடி கொடுக்குற யூஓடி ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறோம். யூஓடி ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அது என்ன டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்ச்சோட க்ளோசிங் அமௌண்ட் வந்து 42,840 42,840 வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேரோட க்ளோசிங்கு. நீங்கள் மேனுவலாக பார்க்குறப்போ உங்களுடைய கேஷ் இன் ஹேண்டு டோட்டலாக ஃபிசிக்கல் கேஷ் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட் எதுவும் பிரான்ச்சுக்குன்னு இருந்துச்சுன்னா பிரான்ச்சோட அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன, இதனுடைய அமௌண்ட்டு இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 60 நோட் 500 அப்டேட் பண்ணுறோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறப்ப இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சாஃப்ட்வேரோட க்ளோசிங்கு உங்களோட மேனுவல் கேஷ் இன் ஹேண்டு க்ளோசிங்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ க்ளோஸ் ஈஓடி இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் க்ளோஸ் ஈஓடி கொடுக்க முடியும், இல்லைனா ஈஓடி ஆகாது. க்ளோஸ் ஈஓடி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டு நீங்கள் அந்த அட்மினோட மெயிலுக்கு வந்துட்டு அதாவது எம்டியோட மெயிலுக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்து மெயிலாக போயிடும். ஸோ டே பை டே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். ஈஓடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் தான். கேஷ் புக் ரிப்போர்ட்டு, போர்ட்ஃபோலியோ லாஸ் ரிப்போர்ட்டு, டிசிபி, டிசிஆர், எல்டிஆர், லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு, லோன் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, லோன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு, லோன் ஓவர் டியூ ரிப்போர்ட்டு, ஓடி அட்வான்ஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, ஃபோர்க்ளோசர் ரிப்போர்ட்டு, கஸ்டமர் ஃபோர்க்ளோஸ் பண்ணியிருந்தால் ஃபோர்க்ளோசர் ரிப்போர்ட்டு, சேவிங்ஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அன்கிளைம் சேவிங்ஸ் ரிப்போர்ட்டு, மாஸ்டர் ரிப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டர் ரிப்போர்ட்னால் சாஃப்ட்வேரில் இருக்கிற டோட்டல் டேட்டாவும் அப்படியே வந்துடும். டோட்டல் டேட்டான்னா ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணதுலேருந்து அந்த கஸ்டமர் லோன் வாங்கி ரன்னிங்கில் எத்தனை லோன் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் கஸ்டமர் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க, நாமினி ஆகி எல்லா டேட்டாவுமே இந்த மாஸ்டர் டேட்டாலாம் வந்துடும்.
ஏன்னா எல்லாம் இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்தும் டேட்டா எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஃபில்டர் வச்சுருக்கு. இந்த எக்ஸல் டவுன்லோட் பண்ணுற ஃபில்டர் வந்து சாஃப்ட்வேரில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதாவது சாஃப்ட்வேரில் இருக்க மொத்த டேட்டாவும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த இது இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா பேஜ்லையுமே இருக்கும். நீங்கள் உங்களால் எல்லா டேட்டாவையும் வந்துட்டு கேப்சர் பண்ணா எல்லா மெம்பர் டீட்டெயில்ஸில் இருக்குது. இன்கேஸ் அதுவே சென்டர் டீட்டெயில்ஸ் போனால் சென்டர் டீட்டெயில்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையுமே உங்களால் வந்துட்டு அந்த ஃபில்டர் இந்த எக்ஸலை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் அப்படியே லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த குரூப் நேம் இப்போ எங்கே போனாலுமே இதில் இந்த நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் இந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஃபில்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து நேரடியாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்துட்டு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு இல்லை இது எக்ஸஸாக இருக்குது இதை ரிமூவ் பண்ணுங்கள், எனக்கு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா எங்களால் ஆட் பண்ணி தர முடியும். இது இது வந்து இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் சரிங்களா. இதை பற்றி இதில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம கீழே கொடுத்துருக்குற நம்பரில் கால் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்.